வெல்கம் டு கிரன்ச்சி. இது நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம், சக்கரை பொங்கல். இது நம்ம ஊரில் ரொம்ப ஃபேமஸான ஒரு டிஷ்ஷு. இதுக்கு பெருசாக எதுவும் இன்ட்ரொடக்ஷன்லாம் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. டைரெக்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல் வச்சுக்கோங்க, அதில் ஒரு டம்ளர் பச்சரிசி சேர்த்துக்கோங்க. ஒரு டம்ளர் பச்சரிசிக்கு அரை டம்ளர் பச்சைப்பருப்பு சரியாக இருக்கும். பச்சைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை தண்ணியில் 3 வாட்டி அலசி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அலசி வச்சாச்சு. குக்கரில் இந்த அரிசியும் பச்சைப்பருப்பையும் சேர்த்துக்கோங்க. நம்ம குக்கரில் செய்கிறதுனால அது குழையிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம எந்த டம்ளரில் அளந்தமோ அதே டம்ளரில் நான் இன்றைக்கி 5 டம்ளர் தண்ணி எடுத்துக்கிறேன். இதுவே நம்ம சாதம் வேக வைக்கிறதுக்கு 3 டம்ளர் தண்ணி தான் சேர்ப்போம். ஏன்னா ஒரு டம்ளருக்கு 1.5 டம்ளர்னு கணக்கு வச்சு சேர்ப்போம். ஆனால் இந்த ரெசிபி நல்லா குழையணும், அதனால் 5 டம்ளர் சேர்த்துக்கிறோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம், அந்த ஸ்வீட்னஸ் அதிகப்படுத்தி கொடுக்கறதுக்காக. உப்பு சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுட்டு குக்கர் மூடியை போட்டு மூடிடுங்க. 5 விசில் வைக்க போகிறோம். 5 விசில் வந்துருச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம். ஓகே, நமக்கு பொங்கலுக்கு தேவையான ரைஸ் ரெடி ஆயாச்சு. அடுத்து நம்ம வெல்லம் கரைச்சிக்க போகிறோம். ஏன்னா வெள்ளத்தில் நிறையா அழுக்கெலாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எடுக்கிறதுக்காக நம்ம 1.5 டம்ளர் அரிசியும் பச்சைப்பருப்பும் எடுத்துருக்கோம். அதுக்கு 3 டம்ளர் வெல்லம் சரியாக இருக்கும். 3 டம்ளர் வெல்லம் சேர்த்தாச்சு. இதில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு இந்த வெல்லம் கரையிறதுக்காக வெயிட் பண்ணுவோம். வெல்லம் ஓரளவு கரைஞ்சி வந்தாச்சு. கரண்டி வச்சு நல்லா கலந்து அழுத்தி விட்டுக்கோங்க, சீக்கிரமாக கரையிறதுக்காக. நம்மளோட வெல்லம் கரைஞ்சி ரெடி ஆயாச்சு. இதை நம்ம இப்போது சாதத்து கூட சேர்க்க போகிறோம். இப்படி ஒரு ஸ்டீல் ஃபில்டர் வச்சு டைரெக்டாகவே சாதத்துலேயே வடிகட்டி விட்டுடலாம். வடிகட்டி விட்டுட்டு இதை நம்ம நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். இது இன்னும் குழையிறதுக்காக. நல்லா குழஞ்சாச்சு. இப்போ இதில் நம்ம ஏலக்காய் தூள் சேர்க்க போகிறோம். ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. சாதத்தோட சூட்டிலே இருந்தால் போதும். அடுத்து நம்ம முந்திரி பருப்பு திராட்சையும் வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு தாளிக்கிற கரண்டியில் கொஞ்சமாக நெய் சேர்த்து அதில் நம்ம திராட்சை சேர்த்துக்க போகிறோம். இன்றைக்கி நான் கருப்பு கலர் திராட்சை எடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நார்மலான ப்ரௌன் கலர் திராட்சை கூட எடுத்துக்கலாம். திராட்சை நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ இதை நம்ம பொங்கலில் சேர்த்துடலாம். அடுத்தது முந்திரி பருப்பு நம்ம வறுத்துக்க போகிறோம். அதுக்கு தாளிக்கிற கரண்டியில் நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றிட்டு முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு நல்லா வறுத்துக்கணும், நல்லா கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும். இந்த மாதிரி கோல்டன் கலர் ஆனதுக்கப்புறமா இதை நம்ம சக்கரை பொங்கலில் சேர்த்துக்க போகிறோம். சக்கரை பொங்கலில் சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்க போகிறோம். கலக்கும் போதே நல்லா மசிக்கிற மாதிரி கலந்துக்கோங்க. அப்போ தான் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகும். சக்கரை பொங்கலும் கொஞ்சம் நமக்கு அந்த குழன்னு இருக்க கன்சிஸ்டன்சியில் வரும். அப்படி இருந்தால் தான் அது சக்கரை பொங்கல். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்துட்டு இதில் நம்ம லாஸ்ட்டாக நெய் சேர்க்க போகிறோம். இந்த நெய் எதுக்குன்னா இந்த சக்கரை பொங்கலோட சுவையும் வாசனையும் அதிகமாக்கி கொடுக்கறதுக்காக லாஸ்ட்டாக நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட ரொம்ப சுவையான சக்கரை பொங்கல் தயாராகியாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கிரன்ச்சிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.